பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் பத்திரமா இருக்க வேண்டுமா? உங்க பிள்ளைகள் பத்திரமா இருக்க வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பத்திரமா இருக்க வேண்டுமா? உங்களுடைய வேலைகள் பத்திரமா இருக்க வேண்டுமா? உங்களுடைய வண்டி வாகனங்கள் பத்திரமா இருக்க வேண்டுமா? நீங்க செய்கிற எல்லா காரியங்களும் பத்திரமா இருக்க வேண்டுமா? பத்திரமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம உத்தமமாய் நடக்கணுமா? உத்தமமாய் நடந்து அந்த நீதி உள்ள நியாயாதிபதியினுடைய கரத்திலிருந்து வருகிற சத்துவத்தை பெற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற வழியிலே நீங்கள் நடப்பீர்களானால் நீங்கள் நிச்சயமாய் பத்திரமாய் இருப்பீர்கள். நம்மளை பத்திரமா இருக்க சொல்லி தெரியுமா சொல்றார்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிற சத்துருக்களும் பொல்லாத ஆவிகளும் வியாதிகளும் வஞ்சகங்களும் கண்ணீர்களும் அநேக நம்மளை சுற்றி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து ஜெயித்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் உத்தமமாய் நடந்து பத்திரமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. நம்ம பத்திரமாய் இருக்கணும்னா கொஞ்சமாவது உத்தமமாய் இருக்கணும். அந்த உத்தமம் இல்லாம விட்டுட்டோம்னா வைங்களேன், என்ன தெரியுமா நடக்குது? அடுத்த லைன் பாருங்க. கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த அதிகாரத்தினுடைய மெயின் தலைப்பு என்ன தெரியுமா? நீதிமானும் மதிகேடனும். நீதிமான் எப்படி தெரியுமா இருக்கிறான்? அந்த நீதி உள்ள நியாயாதிபதியினுடைய கரத்தில் இருந்து சத்துவத்தை பெற்றுக்கொண்டு அவர் சொன்னது போல நான் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். தயவு செய்து நீங்கள் மறைந்திருப்பீர்களானால் பத்திரமாய் இருப்பீர்கள். வேதத்தை விட்டுவிட்டு அவரை விட்டுவிட்டு அவர் சொல்லுகிற வார்த்தை விட்டுவிட்டு நீங்கள் கோணலான வழியிலே செல்வீர்களானால் நீங்கள் ஒரு நாள் பிடிபடுவீர்கள். அந்த பிடிபடும் பொழுது சமாதானம் இருக்காது, ஆறுதல் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எல்லாத்தையும் இழந்தவர்களாய் நின்று விடுவோம். அதை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது அழகாய் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரே, உம்முடைய வேதம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறபடினால் என்னுடைய வழி பிசங்குவதில்லை என்று சொன்னார். தயவு செய்து அவருடைய வேத வசனத்தினுடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி கொண்டு அவருடைய வழியிலே நடப்பீர்களானால் உங்களுக்கு ஒரு நாளும் கோணலான வழி வரவே வராது. அவருடைய கரத்தில் நீங்க பத்திரமா இருக்கிற வரைக்கும் அவர் ஒருவரே உங்களை பத்திரமாய் பாதுகாப்பார். அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். தயவு செய்து உத்தமத்தை காத்துக்கொண்டு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய வருமானங்களும் உங்களுக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் பத்திரமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொடுத்தவரிடத்தில் நீங்கள் உத்தமமாய் நடந்து பாருங்கள். உங்க வீட்டில் இருக்கிற